என்ன சொல்லுவாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, ஹாய் கைஸா. ஆக்சுவலி இன்னைக்கு நைட் 8 o'clock வந்து லைவ் வரும். இது வரைக்கும் வந்த வீடியோஸோட இருக்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். அட் த டைம் லைவ்ல நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே கொஸ்டின் Q&A இருக்கு. மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதில் ஹஸ்பண்ட் பாவம் பார்க்கலாமா இல்லை ஒய்ஃப் பாவங்கள் பார்ப்போமா? வைஃப் பாவங்கள் பார்ப்போம். இல்லை, அப்போ ஹஸ்பண்ட் பாவங்கள் தான் போடுவேன். வைஃப் தான் உண்மையா பாவம். கட் நெட் அங்கி வச்சுட்டு வந்துட்டேன். சுவாதி சுவாதி என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு சுவாதி என்ன பேரு? சுவாதி பேரே நல்லா இருக்கு. வைக்கவே மாட்டேங்கிற. நீ டிவி கிட்ட வச்சிரு, நான் சொல்றேன். சோஃபால போடுற, அங்க போடுற, பாத்ரூம்ல இருந்து நான் எடுத்து வரேன். இப்ப ரிமோட்டை வந்து நான் வச்ச இடத்துல நீங்க வச்ச இடத்துல இல்ல, அது நான் எங்க மாத்தி வச்சிட்டேன். டிவி பக்கத்துல வைக்க வேண்டியது. சொல் பேச்சு கேட்கறேன். என்ன எவ்வளவு தடவை தான் உனக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. 2022 மார்ச் மாசம் 21 சாயந்தரம் 6 மணி இருக்கு. நல்ல பேரு மாதிரியே இருந்துச்சு, ஆனா பேயல. அன்னைக்கு சாயந்தரம் சுப தினம் 6:30 மணி. கும்ப ராசிக்கு ஏதுவான நேரத்துல கல்யாண தேதி சொல்றமா? கல்யாணம் கிடையாது. செருப்ப வாசல்ல கழட்டி போடாம வீட்டுக்குள்ள கழட்டி போட்டுருந்தீங்க. சாமி அதை எடுத்து கடிச்சு பிச்சு எரிஞ்சிருச்சு. இது யார் தப்பு சொல்லுங்க? திருப்போடு அந்த டவலை பாருங்க. டவல் என்ன பெட்ல அது? பெட்ல போடுறீங்க. அது என்னது? பாத்ரூம்குள்ள லைட் எரியுது. வெளிய வந்தா லைட் ஆஃப் பண்ணுமா இல்லையா? போன் எடுத்துட்டு உள்ள போறீங்க, 4 மணி நேரம் ஆகுது. எதுக்கு பாத்ரூம்குள்ள முத போன்? இல்ல, இப்ப ஷார்ட்ஸ் பாப்பேன் உள்ள போய். ஷார்ட்ஸ் கரண்ட் பில் யார் கட்டுறாங்க? இப்ப நான் பண்றது மட்டும் தான் அந்த வீட்ல தப்பு. நீங்க பண்றது எல்லாமே தப்பே கிடையாதா? சொல்லுங்க சொல்லுங்க. ரிமோட் நான் போய் தேடி நானே தேடி வேணாம்டா. சும்மா நான் அதுக்கு உன்னை டெஸ்ட் பண்ணறேன். 2021 திங்கக்கிழமை நீங்க வச்சு எல்லாத்தையும் எனக்கு காலையில என்ன நடந்துச்சுன்றதே மறந்துடுவேன். ரிமோட் எடுத்துறவா? இல்ல வேணாம், எனக்கு ரிமோட்டே வேணாம். தெரியாம போட்டு சண்டைக்கு வந்து கல்யாணம் பண்ணாதீங்கன்னு முன்னாடியே சொன்னா ஹஸ்பண்ட் ஃபீல் பண்றாங்க. தெரியாம பண்ணிட்டேன். இது மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, இதுமே நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். வந்து என்கிட்ட பத்திரிக்கை வைக்கிறதுக்கு கேட்குற எல்லாத்தையும் இதான் சொல்லிட்டு இருக்கேன். சில உண்மைகள் இப்பதான் வருது வெளியே. எதுக்கு இப்படி அழுதுகிட்டு வர்ற? நீ உங்க பொண்ணு என்ன அடிக்குது? அடிக்கிற அளவுக்கு நீ என்ன வேலை பார்த்த? அடிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பண்ணலாமா? ஒண்ணும் பண்ணாமையா மூக்குல குத்தி அனுப்பியிருக்கா? மூக்கல ஒழுங்க நீ கேட்டு நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. சொல்லு, நான் சொல்றேன். எங்க அக்கா வந்துருந்துச்சு. அக்கா கொஞ்சம் பணம் உதவி கேட்டுச்சு. சரி சரின்னு நான் கொடுத்து உதவுனேன். கொடுத்துதான் வந்து இவகிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நான் பணங்கள் கொடுத்து நானு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னேன். நானு கேட்டோன்னு என்ன கேட்காம நீங்க எப்படி கொடுக்கலாம்? நீ சம்பாதிச்சா நீயே முடிவு பண்ணுவியா அப்படின்னு கேவலமா பேசி மூக்கல குத்தி அனுப்பிட்டாமா. பரதேசி பட்டட புறம்போக்க இத்து போனவன மூஞ்சியா இல்ல மேரதாச்சடா? சோறு திங்கறியா இல்ல வாஃபிள் கோன் சாப்பிடுறியாடா? வாஃபிள் நீங்க சோறுனால திங்கறியா? அப்ப சோறு திங்கற மாதிரி நடக்கும்ல. அதுக்கு எக்ஸ்பிளைன் என்னடா பண்றது? நான் வீட்டுக்கு போறேன். இருடா, டயலாக சொல்லி கொடுக்கிறேன். எவனாவது அறிவு இல்லவன் மண்டைக்குள்ள இம்புடோண்டு இருக்கிறவன் கூட போற தங்கச்சிக்கு அக்காவுக்கு காசு கொடுத்தத போய் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவானாடா? சொல்லக்கூடாதா? கூடாதுடா. அதெல்லாம் சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணணும். இப்ப நான் இருக்கேன், எங்க அக்காவுக்குள்ள நான் காசு கொடுத்தேன், அது உங்க மாமியார்ட்ட சொல்லிக்கிட்டா இருந்தேன். மெயின்டைன் பண்ணல. இப்படி காசை கொடுத்துட்டு கொண்டாடிட்டு மறைக்கிறவன் அது தப்பு இல்லையா? உண்மையை மறைக்கிற துரோகம் பண்ற மாதிரி வந்துடாது. அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சியா? அப்படின்னா நீ வந்து சொல்லிரு. மூக்குல இல்ல வாயி முகரன்னு எல்லா இடத்துலயும் குத்துவா. வாங்கிக்கிட்டே திரி திரி. கொஞ்ச நாள் முடி கொட்டி போயிரும். போ போய் போட்டு ஏதாவது பேசுற முடியுதா? ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குது. நான் எங்க அக்காவை காசு கொடுத்த மாட்டேன். நான் தான் சொன்னேன். இந்த மாதிரி மாமா கொடுத்திருக்காரா உங்ககிட்ட சொல்லல. நீங்க கூப்பிடாம எப்படி இருக்கீங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். மாப்பிள்ள அதாவது உங்க அத்தை கிட்ட போய் இதெல்லாம் மேட்டர் இருக்கீங்களா? அவ என்ன குடிக்கலாம் கேக்குறா. அந்த சீக்கிரத்தை நீங்க உள்ள மெயின்டைன் பண்ணல. மாப்பிள்ள இந்த மண்டை இதெல்லாம் பார்த்த மாதிரியே இல்ல உங்களுக்கு. இந்தியன் தாத்தாவா? இந்தியன் தாத்தாடா. தெரியுமா உங்க ஹாப்பி வெட்டிங். வீட்டுல இருந்து
ரியாக்ஷன் பாருங்களேன். எப்படி எப்படி உங்க வீடுனா அது நம்ம வீடு, எங்க வீடுனா அது உங்க வீடுன்னு சொல்லுவீங்களா? அப்ப அது உங்க வீடு கிடையாதா? உங்க வீடு கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் மட்டும் எங்க மாமனாரு ஏன் மாமியாரு அப்படின்னு நான் நினைக்கணும். ஏன் நான் நினைக்கலையா? இதெல்லாம் வந்து வார்த்தைகள். நான் தீயினால் சுட்டு உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு. இவ்வளவு பேச்சு தேவையில்லை. தேவைதான். ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன சந்தோஷமான விஷயம்? உங்க வீட்ல இருந்து வராங்களே. உங்க வீடு உங்களுக்கு இவ்வளவு பண்ணியும் நீங்க என்னை உங்க வீட்ல ஒரு ஆளாவே நினைக்கலன்னா எதுக்கு இந்த வீட்ல நான் இருக்கணும்? எதுக்கு பதில? சரி, சம்பந்தமே இல்ல. நம்ம வீடு என் வீட்ல இருந்து வராங்க. ரைட்டா? என் வீட சொல்றேன். போதுமா? போ. ஓடிட்டு இருக்கீங்க. காலையில என் வீட்ல இருந்து வராங்கல்ல, சொந்தக்காரங்க வராங்கல்ல. ஐ லவ் மை புருஷன். நம்மளே போயிட்டு நம்ம கையில காசு இல்ல, காசு சேர்த்து வைக்கணுங்க. நம்ம தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். புரியுதா? வரேன்னு சொல்றோம். நம்ம என்ன யாராவது பண்றது? வந்தா நம்ம என்ன பண்றது? பெரியப்பா வந்திருக்காரா? பெரியப்பா இல்ல, சித்தி வந்திருக்காங்களா? இல்ல. உங்க தம்பி இருப்பானே, படிக்கிறானே. அவன் காலேஜ் அங்க காட்டாங்குளத்தூர்ல இருக்கு. காட்டாங்குளத்தூர்ல குளத்தூர்ல பேரு என் மாமனாரு, மாமியார், என் மத்தான். எங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா? உங்க அப்படி லூஸ் மாதிரியே பேசுறீங்க. எங்க ரியாக்ஷன் பாருங்களேன். இல்ல, உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்லாம கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம நடந்துக்கிறீங்க. இல்லம்மா, எந்த நேரத்துல விளையாடணும்னு தெரியாத உங்களுக்கு? இல்ல, நான் அன்னைக்கு சண்டை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்களா? ஒரு இடத்துல சொன்னதா ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. மாத்தி மாத்தி பேசுறீங்க. நான் என்ன நான் கூப்பிடுறேன்? சீரியஸா பேசிட்டு நினைக்கிறதா இல்ல அவ விடுன்னு சொல்றதா? அவங்க எல்லாம் இங்க தீம் பார்க் போணும்ங்கறாங்க. அது கிடைக்குமா டிக்கெட்? நம்ம கேட்டு பாக்கலாம். சரி போய் பாத்துறோம். லூஸ் மாதிரியே இருக்காதீங்க. பொண்ணு இருக்க நான் முடி பிச்சிட்டு போறோம் அப்படியே. கிளம்புடா. எங்க அக்கா இப்படிதான் பண்ணுவா. கிளம்பி பாரு, ரெடியா இருக்கேன் நானு. கிளம்பு முதல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க, நான் கிளம்பிடுவேன். கிளம்பு, பாத்துக்கலாம். கிளம்புங்க. ஏங்க வெட்டியா தானே இருக்கீங்க? வண்டி எல்லாம் கழுவி வச்சிட்டீங்களா? வச்சிட்டேன் நானு. சரி ஓகே இருங்க. இல்ல வேலை செஞ்சுட்டேன். நினைச்சு பாருங்க, எங்க அக்காவும் அத்தானும் எக்ஸாக்ட்டா அதே மாதிரி. 6 மணிக்கு கிளம்புனா 6 ஆயிடுச்சு. என்ன இருக்கீங்க? லிட்டரலி அப்படியே நடக்கிறாங்க. முன்னாடியும் கிளம்ப மாட்டீங்க, என்ன மேல அனுப்பிவிட்டு கிளம்புங்க. கிளம்பி உட்காந்துருக்காங்க காலையில இருந்து. அப்படிதான் கிளம்பி உட்காந்துருப்பாங்க. ஆகுதுன்னா சொல்லல, தப்பே சொல்லல. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்ச மாதிரி கிளம்புறதுக்கு அப்படி ஆரம்பிச்சா டைம் கரெக்டா நான் லேட் பண்றேனா? கிளம்ப மாட்டேங்கிறீங்க. என்ன தனியா லூஸ் மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன் நானு. வச்சிடுறேன் நானு. கிளம்பு. சூப்பரா இருக்கு. கரெக்டா ட்ரெஸ் ஓகே. இல்ல என்ன செய்வ? திருப்பி வேற ட்ரெஸ் போட போவியா? ஐயோ சூப்பரா இருக்கு. போடு. போமா. இருங்க, இந்த முடிய மட்டும். இங்க வா. ஆமா இங்க வா. இங்க வா. கிளம்புனா கிளம்பாமன்னு கண்ட்ரோல் பண்ண முடியல சிரிப்பு. சண்டை வந்துட்டே நீங்க சண்டை வளர்க்கற. ஒண்ணுமே இல்ல, எல்லாம் ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்கடி. வாயை மூடு. வாயை மூடு. இருட்டா இருக்கு எனக்கு. கேக்கும்போது சுகமா இருக்குன்னு சொன்னா தெரியாம சொல்றேன் நானு. காது கேக்குறேன் நானு. மூளை கோளாறு உள்ள பேசாத, இனிமே பேசக்கூடாது. பேசல சாமி. பேசவே நீ என்னன்னு கேளு நீ. ஓ சரி, என்னன்னு கேளு. அப்ப சரி போங்க பேசுங்க. போங்க. சோஃபாலையும் இல்ல. ஓ பேசாமே இருந்துட்டு கண்டுபிடிச்சு தட்டான்னு போறேன் வர்றேன் எடுக்கிறேன்னு என்ன கேட்டா கிடைக்கும், கேட்டக்கூடாது. எரிச்சலா இருக்கு எனக்கு. வரேன், கிளம்பி வரேன். எரிச்சலா இருக்கு, மண்டை இருக்கு. தூத்த போய் டம்மு டம்மு இடிச்சுக்கலாமான்னு இருக்கு. உடைக்கலாம் இருக்கு. காரு சாவி கிடைக்கல. அவங்களோட ரியாக்ஷன் பாருங்களேன். ஏதோ வேண்டாம் இருக்கு. கத்துறேன் பண்றேன். இப்ப நீ இதே மாதிரி லைஃப்ல இருந்துக்க. என்கிட்ட நீ பேசவே வேணாம். ஏன் பேசணும்? வேணாங்கற நான் எதுக்கு அப்புறம் யார் பேச கூடாதுன்னு சொல்லுங்க. யார் இப்ப நீ தானே பேச மாட்டேங்கற. நீ டார்ச்சர் பேசாம டார்ச்சர் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணி? நான் எங்க டார்ச்சர் பண்ணி? நான் வீடு பண்ணிட்டேன். சாவி தள்ளி இருக்க.
எடுத்து கொடுக்க கூடாதா? மனசுல கல் நெஞ்ச காரி. சாவி வந்துக்கிறதுக்கு டேபிள் மேல தானே இருக்கு சாவி. இருக்கா? ஆமா. சொல்ல கூடாதா? சாவி தேடி நான் ஆந்திக்கிட்டு இருக்கேன். பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, பேசக்கூடாதுன்னு சொல்றப்ப நான் எதுக்கு சாவி எடுத்து கொடுக்கணும்? தூக்க நம்மளுக்கு வேணாம். எனக்கு எதுவும் வேணாம். வாழ்க்கை வேணாம். எனக்கு வாழ்க்கையே குடிக்கல. எனக்கு அப்படியே செத்துடலாம். செத்துறீங்களா? இது ஒரு ட்ரிக் இல்ல. நீங்க சாவி தானே இங்க தானே நீங்க ரியலைஸ் பண்ணணும் தானே நான் உங்ககிட்ட பேசாம இருக்கேன். இனிமே நீங்க என்கிட்ட எரிச்சலா இருக்குன்னு சொல்லக்கூடாதுல பேசினா. கோவப்படுங்க, அப்பெல்லாம் தூக்கி எரியாதீங்க. ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குல்ல, அழுகாதீங்க. அழுகுறது பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு. சாவி எடுத்துட்டு வா. எவ்வளவு மேக்கப் பண்ண வேண்டியதா இருக்கு. அழுகாதீங்க, கண்ணை தொடச்சிட்டு போங்க. ஆபீஸ்ல ஏதாவது கேட்க போறாங்க. என்கிட்ட பேசுறதுல என்ன உங்களுக்கு? நான் என்னமோ வேற ஆள் மாதிரி வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நான் வரேன். எந்த நாய் வந்திருக்கு உங்களை கூட்டிட்டு போக? குமார் வந்திருக்கான். குமார் நாய் வந்திருக்கான். நல்ல வேளை எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. என்ன வெளியே தான் நிக்க. சத்தமா பேசினா அந்த நாய் கேட்டுருமா? குமார் நாய் நாய் நாய். சரி சரி. ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கே? உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னைய பத்தி உங்க வாட்ஸ்அப் குரூப்ல, டேய் நீங்க யாரும் சுதாகருக்கு கால் பண்ணிடாதீங்கடா, அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் நம்ம போடுற பிளான் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஒரு கிராக்கு, அரை மெண்டல், லூசு, பைத்தியம் பிளான சொதப்பல்ல விட்டுருவான்னு சொல்லிட்டாங்க. பத்தி பேசுவாங்க. நான் மட்டும் உங்களுக்கு வந்து போகணும்னு பேசணுமா? எப்படி உனக்கு எப்படி தெரியும்? ஏன் உன் போன்ல தான் வாட்ஸ்அப் குரூப்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் குரூப்ல நான் பாத்துட்டேனே. அந்த நாய்க்கு என்ன மரியாதைன்னு கேக்குறேன். அவன்கிட்ட வந்து எனக்கு வக்காலத்து வாங்குறீங்க. அவன் ஏதோ ஜாலியா போட்டுருப்பான். அத போய் அப்போ வந்து என்ன திட்டினா நீங்க ஜாலியா நீங்க சாப்பிடுவீங்க. என்ன போய் உனக்கு அடுப்ப லிட்டரலி ஒரு சைக்கோ மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க பாரு. என்ன கலாய்க்கிறதுக்காக ஃபேஸ் ரியாக்ஷன். ஆனா அதெல்லாம் கரெக்ட்டா நீங்க என்கரேஜ் பண்றீங்க. அப்படி தப்பு. அப்ப நீங்க குரூப்ல போடுங்க, மெசேஜ் போடுங்க. நான் போறேன். நாய் நான் சொல்றேன். நான் குமார் நாய் சொல்றேன். திட்டுங்க, அவனை திட்டி நாய் குமார் நாய் புறம்போக்கு நாய். அப்படி திட்டி டெலீட் பண்றான். அன்னைக்கு சொன்ன டெலீட் பண்ணாம இருக்க நாய். குமார் என்ன வீட்ல எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அண்ணே வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்க குமார் அண்ணே? நல்லா இருக்கமா? அண்ணே உட்காருங்கண்ணே. அண்ணே டீ சாப்பிடுங்கண்ணே, காபி சாப்பிடுங்கண்ணே. வேணாம் கிளம்ப. டைம் ஆகுது எங்களுக்கு. டைம் ஆச்சு. கிளம்பு. இது என்னண்ணே? அல்வாவா? சரி கிளம்பு. நான் போய்ட்டேன். நீ பைக் ஸ்டார்ட் பண்ணு. எனக்கே அல்வா குடுக்குறான் பாத்தியா அவன்? அல்வா சொல்லிட்டேன். நீங்க இனிமே எங்கேயுமே கிடையாது. சரி சரி. கல்யாணம் பண்ணும்போது குடிக்கிற பழக்கமே இல்ல, எப்பயாவது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப போறீங்க நீங்க. சாட்டர்டே தானே? என்ன சாட்டர்டே? சரி சரி போயிட்டு நான் வரேன். எப்போ வருவீங்க? 7 மணிக்குள்ள வந்துருங்க. ஏய் இப்போ மணி 6:30. 7 மணிக்கு போய் வருது. 7:30க்கு வந்துருங்க. 7:30 போய் வாங்க உட்கார்றதுக்கு டைம் ஆகும். கூட உட்கார்றது ஜாலியா இருக்குதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. என் கூட இருக்கறது இரிட்டேட்டிங்கா இருக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க என் கூட. சாட்டர்டே அதுவுமா 10 மணி 9 வரைக்கும் வரேன். 7 8 நல்லா பண்ணிட்டாங்க. கால் பண்றேன். சரி போ. ஏங்க எனக்கு ஒரு இது சொல்லுங்க. நைட் என்னங்க சாப்பிடுறீங்க? நீங்க எனக்கு என்ன விருப்பமோ செஞ்சு. நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். இல்லம்மா உனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ இல்லங்க, நீங்க சொல்றது தானங்க செஞ்சு தர முடியும். சும்மா நான் எனக்கு பிடிச்சதை நான் உங்களுக்கு செஞ்சு தர முடியுமா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இத ஒண்ணு சொல்லிடுவாங்க. மதியம் தான் அரைச்சேன், புளிச்சிருக்காது. சப்பாத்திக்கு குருமா என்ன நாலும் நீங்க தோசை தான் சாப்பிட போறீங்க. எண்ட் ஆஃப் தி டே. எனக்கு உல வைக்க தெரியாதுங்க. வடிக்கிறப்ப நீங்க வடிக்கிறீங்களா? உனக்கு என்ன முடியுமோ, என்ன தெரியுமோ, நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்கங்க. தோசை மதியம் தாங்க மாவு அரைச்சேன். சரிம்மா சப்பாத்தி போட்டுரு. குருமா வைக்கணுமே. கஞ்சியும் வைக்க தெரியலங்கற. கோதுமை தோசை ஊத்து. கோதுமை தோசை ஊத்து. சரி ஓகேங்க. தோசை ஊத்து. கோதுமை மாவை வந்து கரைச்சு ஊத்தணும். அப்படிதான் தோசை மாதிரி. தெரியாதா? கோதுமை தோசை பார்த்தது இல்ல, இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையே. யூடியூப் பார்க்காதமா? குழப்பிடுவாங்க. நிறைய வெரைட்டியா கோதுமை தோசை போடுவாங்க. என்ன முடியுமோ செய்யுமா. நீ செய். உனக்கு என்ன ஏதாவது செய். என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் போட்டு கஷ்டப்படுத்த கூட. பேசாம மேகி சாப்பிடுறீங்களா? சரி மேகி போய் வாங்கிட்டு வந்துருங்க. இல்லன்னா அப்புறம் எதுக்கு சொல்ற? மேகி வாங்கிட்டு வாங்குறேன். கடைக்கு போக வாங்கி தானங்க சாப்பிடணும். கடையில சாப்பிட்டு போமா பேசாம. கரெக்ட். என்னங்க பண்றது? கடையில போட்டு சாப்பிடலாம். மாசத்துல 15 நாள் ஆர்டர் போட்டு சாப்பாட்டுக்கு தான் போகுது. நீ ஏதாவது செய். நான் செய்ய தோசை ஊத்தி தரேன். ஓகே சரி தோசை ஊத்து. முதல்லயே சொன்ன தோசை அது திருப்பி தோசை ஊத்து. வேணாம், அந்த உலகமே எனக்கு வேணாம். வேற எங்கயாவது சாப்பாடு யோசிச்சே மண்டை வழியா இருக்கு. நீங்க ஏதாவது கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? பால்கனில இருந்து குதிச்சிட்டாரு. ஐயோ
உப்புமா வைக்கலான்னு இருக்கேன். போய் ரவை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ரவை வாங்கிட்டு ஆமா ப்ளீஸ் போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க, டக்குன்னு வந்துருங்க. தண்ணியை ஊத்தி வச்சுட்டேன். இந்தாமா. டபுள் ரோஸ்டடா? ரோஸ்டட், டபுள் ரோஸ்டட். டபுள் ரோஸ்டட் தானே? தெரியுமா? வாசிப்பீங்களா? பிராண்டட் நான் பார்த்தேன். சரி ஓகே. என்ன வெங்காயம் போட்டுங்க. மறந்துட்டேங்க. எங்கேயோ பார்த்திருக்காங்க எக்ஸாக்ட்டா. எங்க அம்மா லிட்டரலி சின்ன வயசுல இப்படிதான் பண்ணுவாங்க. நீ கருவேப்பிலை தாங்க அந்த உப்புமாவுக்கே டேஸ்ட். அப்படியே மறந்தேன். அப்படியே மறந்தேங்க நானு. அப்படியே மாமா மாதிரி பேசினார்ல. என்ன மறந்தேன்? நீ பாத்திருக்கியா? பாத்துறீங்க. உப்புமாவுக்கு தேவை தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, ரவை எல்லாம் தேவை. எதுவுமே இல்லாம உப்புமா செய்யறேன்னு இருக்குன்னு பாத்துட்டு இருக்கு இது இல்ல எல்லாமே நான் பண்ணி தந்துறேன். வாட்ஸ்அப்ல கூட நீ அனுப்பு. நான் பார்த்து கடையில வாட்ஸ்அப்ல வாங்கிட்டு வாங்கியாச்சு. போதும் போதும். இல்ல வாங்கியாச்சு. இல்லங்க ஏதோ ஒன்னு மறந்தேன். அது என்னங்கறத மறந்துட்டேன். ஆக்சுவலி அந்த இஸ்ங்கிறது ஐ திங்க் அவங்க வீட்டுல ஏதோ மேபி அவங்க ஒய்ஃப் பார்த்து பண்றாங்களா, ஏன்னா அதுல எங்கேயோ பார்த்துருக்காங்க. ஏன்னா எக்ஸாக்டா அது யூஸ் பண்றது வந்து வாயே வலிக்குது எனக்கு. சீரியஸ்லி ஆக்சுவலா வீடியோஸ் எல்லாம் நினைப்பாங்க ஏன் இவங்க இவ்வளவு சிரிக்கிறாங்கன்னு. நிறைய இது நம்மளோட கனெக்ட் ஆகுதா, அதனால வந்து நம்மள்தான் யாரும் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால எனக்கு சிரிப்பு வந்துருது. அது ஒண்ணு. பிளஸ் நம்ம அதிகமா ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்றாங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா ஆக்சுவலி எப்படி சொல்றது, இது வந்து எப்ப பார்த்தாலுமே அந்த அளவுக்கு சிரிப்பு வருது. அதான் அது வந்து ஆக்சுவலா என்னன்னா நம்ம கூட கனெக்ட் ஆகுது. இப்ப நம்ம வீட்டுல நடக்கிறது யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து காமிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கும் போது. நிறைய இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து நீ ஏதோ எழுதி கொடுத்தியா அவங்களுக்குன்ற மாதிரியே நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நடக்கிறதுதான் அவங்க எடுத்து வச்சு பேசுறாங்க. பூஸ்னி